Good morning and welcome to Sims Hospital வடபழனி வழங்கும் ஹெட் டாக்டர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் கிட்னி ஸ்பெஷாலிட்டிஸ் பத்திலாம் பேசுறதுக்காக ரெண்டு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. So let's welcome டாக்டர் முத்து வீரமணி and டாக்டர் ராம் பிரபாகர். வணக்கம் டாக்டர். ஓகே, ஸோ சமீபத்தில் தான் வேர்ல்ட் கிட்னி டே போச்சு. நேத்து அதுதான் சமீபத்தில் நான் அப்படி சொன்னேன். சரி, ஓகே. ஸோ வேர்ல்ட் கிட்னி டே அப்படின்றது எப்படி உருவாச்சு? ஸோ எதனால் ஆக்சுவலி வாட் இஸ் த ரீசன்? இல்லை, இப்போது உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா சிறுநீரக நோய் வந்து ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. அதை பற்றிய சரியான விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லை. ஒன்று ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை பற்றியும் தெரியல. இன்னொன்று அதோட நேச்சர் ஜென்ரலாக வந்து அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிற வியாதி தான். நிறைய சிறுநீரக வியாதிகளை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியாது. இன்னொன்று சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டா மெனி டைம்ஸ் அது வந்து ஒரு எண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியரில் கொண்டு போய் விடும். ஓகே, ஸோ எண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லும்போது அதோட காஸ்ட்டு, ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டு, சஃபரிங் வந்து நிறைய. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இன்னொன்று வந்து ஆரம்ப கிட்னி ப்ராப்ளமில் அறிகுறிகள் எதுவும் இருக்காது. அப்படி அறிகுறிகளால் வந்து தான் கண்டுபிடிக்கணும்னா அந்த டைமில் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுது. ஸோ அதுக்காக ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு எல்லோரும் எடுத்துக்கணும்னு சொல்கிறது. ஸோ இந்த அவேர்னஸை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறதுக்காக 2006 இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் நெஃப்ராலஜி அவங்களும் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் கிட்னி ஃபவுண்டேஷன் இந்த ரெண்டு குரூப்பும் சேர்ந்து இந்த வேர்ல்ட் கிட்னி டேயை 2006 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஐ திங்க் இந்த 2006 வந்து 2006க்கு ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்றதுனால தான் இந்த வேர்ல்ட் கிட்னி டே அப்படின்னு ஒரு விஷயமே வந்துச்சு. ஸோ எதனால் கிட்னி ப்ராப்ளம் என்ன எண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போகிறதுக்கு என்ன காரணங்கள் பார்க்குறீங்க? இல்லை, எண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் ப்ரிடாமினன்ட் காரணம் பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் தான். சுகரும் பிளட் ப்ரெஷரும் தான் ஒரு 70% ஆஃப் எண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியருக்கு காரணம். ஸோ அப்படி இருக்கவங்களும் வந்து நிறைய பேர் இப்போ வரும்போதே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு கிட்னி டிசீஸில் தான் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் நல்லா தானே யூரின் போகிறேன், எனக்கு எப்படி கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏன் வந்ததுன்னு கேட்பாங்க. திருப்பி அது மற்றவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னென்னா, அறிகுறிகளுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. அவங்கெல்லாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கணும். சுகர் இருக்கவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, ஃபேமிலியில் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க, ஒபீஸாக இருக்கவங்க, அப்புறம் வயசு 40க்கு மேலே இருக்கவங்க, இவங்க எல்லாருமே கண்டிப்பாக அவங்களோட கிட்னி வேலை செய்கிறதா நல்லா எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு வருஷம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த வருஷத்தோட தீம் என்னது முத்து சார்? இந்த வருஷம் ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் அந்த வேர்ல்டு கிட்னி டே வந்து தே கம் அவுட் வித் ஏ தீம். லைக் 1 year டயபெட்டிஸ், 1 year ஹைப்பர் டென்ஷன், இல்லை ஹார்ட் வித் கிட்னிஸ். ஸோ இந்த வருஷம் என்ன அப்படின்னா ஒபிசிட்டி. ஓகே, உடல் பருமன்கிறத பொறுத்து ஒபிசிட்டினால் வந்து நிறைய கிட்னி ப்ராப்ளம் இல்லை, ஒபிசிட்டினால தான் டயபெட்டிஸும் வருது, ஹைப்பர் டென்ஷனும் வருது. ஆடட் டு தட் கிட்னி ஃபெயிலியரும் அது ஒபிசிட்டினால் இதாகுது. ஒபிசிட்டினா எதை சொல்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நார்மலாக வந்து இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் பார்த்து அவங்க ஒபிசிட்டினா அந்த பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ். பாடி மாஸ் இண்டெக்ஸ்னால் ஒருத்தருடைய வெயிட் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். அது பண்ணால் அவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் வருது. நார்மலாக உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அபவ் 30 பிஎம்ஐ இருந்ததுன்னா ஒபீஸ் அப்படிம்பாங்க, மார்பிட்லி ஒபீஸ். பட் நம்ம ஏசியனுக்கு பார்த்தோன்னா அது ஒத்து வராது. நமக்கு என்ன அப்படின்னாக்கி ட்ரங்கல் ஒபிசிட்டி தான் அதிகம். மற்ற வெஸ்டர்ன் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க. பட் நமக்கு ஏசியன்ஸுக்கு வந்து ஸ்பெக்குலியர் இதே வந்து நமக்கு வந்து பாட் பெல்லி தான். ஸோ அதனால் வந்து இந்த WHO என்ன பண்ணிச்சு, நமக்குன்னு தனி பிஎம்ஐ ஒதுக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ 25 இருந்தாலே இவர் ஒபீஸ். ஸோ நார்மலாக வந்து இப்போ உங்களுக்கு 23 வரைக்கும் நம்ம 24.9 வந்து ஓவர் வெயிட். அப்படி காமிக்கிறோம். ஸோ 25க்கு மேலே போனாலே ஒபீஸ். ஸோ அந்த வருஷம் வந்து அதனால வேர்ல்டு கிட்னி டே பீங் செலிப்ரேட்டட் கிட்னி ப்ராப்ளம் இன் ஒபீஸ். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் என்ன காத்துட்ருக்காங்க பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, குட் மார்னிங். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? குட் மார்னிங், நான் சேலத்துலேருந்து சித்ரா பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க சித்ராமா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரி சார். ரைட்டில் ஸ்டோன் இருந்ததுங்க சார், எடுத்துட்டோம். சரி. அப்பயும் திருப்பியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாக்கா மைல்டு ஹைட்ரோபோசஸ்னா என்னங்க சார்? எப்படி எடுத்தீங்க கல்ல? இது ஹோல் போட்டு தாங்க எடுத்தோம். ஹோல் போட்டு தான் எடுத்தீங்க. எண்டாஸ்கோபி மூலமாகவா இல்லை சைடில் ஹோல் போட்டு?
சைடுல பின்னாடி பின்னாடி ஹோல் போட்டு சரி சரி. இப்போ அது வந்து இப்போ எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? 4 மந்த் இருக்குங்க சார். 4 மந்த் இருக்குது. இப்போ திரும்ப வந்து ஸ்கேன் பண்ணால் கிட்னியில் சொல்லிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது திரும்ப ஏதாவது இப்போ அந்த கல் வந்து எடுக்கும்போது ஹோல் போட்டு எடுக்கும்போது அப்படியே ஃபுல்லாக எடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை உடச்சி எடுத்துருக்கலாம். உடச்சி எடுத்ததுனால சின்னதாக ஃப்ராக்மெண்ட் கீழே இறங்கி வந்து கீழே எதுவும் டியூப்பில் அடைச்சிக்கிட்டு இருக்கான்னு செக் பண்ணணும். நீங்கள் நம்ம ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா அந்த வீக்கம் எதனால், ஒன்றுக்கு எதாவது வேறு ஸ்மால் சின்ன ஃப்ராக்மெண்ட் வந்து கீழே வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு சிடி ஸ்கேன் பண்ணால் நமக்கு என்ன காரணத்தினால கிட்னி வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சிருமா. ஸ்டோன் இருக்கிறதுனால சின்னதாக இருக்கும், அது சப்பரம் மாத்திரை சாப்பிட்டாலே தானாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர்ஸ். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? நாகர்கோவில்ல இருந்து கால் பண்றேன் மேடம். டாக்டர் ராம் இருக்கார் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். அம்மாவுக்கு வந்து ஒரு 7-8 வருஷமா கிட்னி ப்ராப்ளம் டாக்டர். அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இது பண்ணிருந்தப்போ திடீர்னு செஸ்ட் இது ஆச்சுன்னு ஹார்ட் டாக்டரை போய் பார்த்தோம். இப்ப வந்து அவர் வந்து ஒரு 7-8 மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க டாக்டர். சரி. எங்க கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் வந்து அந்த மாத்திரை அதுக்கு கிட்னிக்குன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. இப்ப இது சாப்பிட்டா ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆகுங்களா டாக்டர் இந்த கிட்னிக்கு? அதாவது ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம்னா என்ன ப்ராப்ளம் உங்கள் அம்மாவுக்கு இருக்குது? இல்ல அதான் கிரியாட்டின் வந்து 1.1 இருக்கு. 1.1ங்கிறது நார்மல் ஆச்சே. 1.1 தான் இருக்குதா அவருக்கு? ஆமா ஆமா. என்ன சுகர் பிபி இருக்குதா உங்களுக்கு? பிபி இருக்குங்க டாக்டர். யூரின்ல புரோட்டீன் எதுவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அதான் யூரிக் ஆசிட் வந்து ஜாஸ்தி இருக்கு. யூரிக் ஆசிட் ஜாஸ்தி. ஆமா ஆமா. ஸோ அதுக்கோசரம் அந்த டொபுகட் ஜெல்லும் இது டைடு 20 சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ மூச்சு வாங்குதுன்ட்டு இது பண்ணதுக்கோசரம் ஹார்ட் டாக்டரை போய் பார்த்தோம். அவர் வந்து ஒரு 7-8 மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரு. அதாவது எப்பவுமே கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஏதாவது மாத்திரைகள் எழுதுனா நீங்கள் உங்களோட முதல்ல பார்த்த கிட்னி டாக்டரே பார்த்து கேட்டுக்கணும், ஏதாவது இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு. சில மாத்திரைகள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். நிறைய கிட்னி வியாதி மாத்திரையும் ஹார்ட் மாத்திரையும் நிறைய விஷயங்கள்ல ஒரே மாதிரி இருக்கும். சில நேரம் அதே மருந்தை திருப்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களோட ப்ரைமரி கிட்னி டாக்டர்கிட்ட கேட்டுகிட்டே சாப்பிடுங்க. ஏன்னா மருந்துகள் கிட்னி வியாதி வந்ததுக்கப்புறம் உடம்புல நிறைய தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று இன்டராக்ஷன் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ப்ரைமரி கிட்னி டாக்டரை போய் பார்த்து அதை காட்டிட்டு அப்புறமா சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். ஓகே டாக்டர், இப்போ வருஷம் ஒரு தீமில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க உங்கள் ஹாஸ்பிட்டலில், சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில். ஸோ இப்போ இந்த வருஷம் இந்த தீமுக்கு என்ன பண்ணீங்க? இல்லை, வேர்ல்டு கிட்னி டேயை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த தீமுக்கு அப்படின்னா நேற்றுக்கு வேர்ல்டு கிட்னி டே ஃபங்க்ஷன் நடந்தது. யூஸ்வலாக செகண்ட் Thursday ஆஃப் மார்ச். ஸோ நேற்றுக்கு தான் ஆக்சுவலாக வேர்ல்டு கிட்னி டே. நாங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு நியூ டயாலிசிஸ் ஃபெசிலிட்டி, அதாவது ஆன்லைன் ஹீமோடயஃபில்ட்ரேஷன் ஒரு புது மெத்தட் இருக்குது, அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது அன்வைல் பண்ணோம் ஃபார் பேஷண்ட் யூஸ். அதுதான் நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணது. அது தவிர ஜென்ரல் அவேர்னஸ் கேம்பெயின் ஃபார் பேஷண்ட்ஸு, சில ஆக்டிவிட்டீஸ் ஃபார் அவர் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸு, அப்புறம் ஸ்டாஃப் மெம்பர்ஸு, குயிஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி சும்மா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க ஃபார் ஆல் ஸ்டாஃப் மெம்பர்ஸ். நாங்கள் இது மாதிரி ரன் பண்ணோம். ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் நாமக்கல்ல இருந்து பண்ணி கவிதா மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா கவிதா. வணக்கம் டாக்டர். வணக்கம். எதனால ஸ்டோன்ல கிட்னி ஃபார்ம் ஆகுது டாக்டர்? ஸ்டோன்ல கிட்னி ஃபார்ம் ஆகாது. வாட்டர் வந்து என்ன மாதிரி இருக்கணும்? தண்ணி குடிக்கணும், நம்ம எந்த தண்ணி பெஸ்ட் தண்ணி வாட்டர், அது கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுங்களா? சரி, நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியே ஸ்டோனில் கிட்னி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டீங்க. கிட்னியில் ஆமாம் ஆமாம் சொல்லுங்க. அதாவது ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து உடம்பில் வந்து எக்ஸசிவ் கால்சியம், யூரிக் ஆசிட் அந்த இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறது. இப்போது நிறைய ஃபுட்டு ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா, அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறைய சாப்பிட்றது, சாக்லேட்ஸ், பெப்சி, கோக் எல்லாம் வந்து ஸ்டோன் ஃபார்மிங் டெண்டன்சி இருக்குது. நிறைய சிலருக்கு வந்து இப்போ கீரை வகைகள் நிறைய சாப்பிட்டாலும், அதாவது ஸ்டோன் ஃபார்ம் ஆகக்கூடிய டெண்டன்சி உள்ளவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்றதுனால ஸ்டோன் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தடவை கிட்னியில் ஸ்டோன் வந்துச்சுன்னா
next 10 years there is a 50% chance you will get the stone again. So only way to prevent பண்ணுறது வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது தான். தண்ணி குடிச்சிக்கிட்டு ரெகுலராக செக்அப் பண்ணிக்கணும். எவ்ரி 6 months போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்து திரும்ப வருதா. that is the only way we can prevent the stone forming. ஓகே, ஸோ இந்த ஸ்டோன் வரதுக்கான அந்த அறிகுறி வந்து இருக்கிறவங்களுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இது ஹெரிடிட்டரி ப்ராப்ளமாக எடுத்துக்கலாமா? சிலருக்கு ஹெரிடிட்டரியாகவும் வரலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரியும்? சப்போஸ் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா நமக்கு பெயின் இருக்கும். ஃப்ளாங்க் கிட்னி வந்து ரெண்டு பக்கமும் சைடில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பெயின் வருதுனாலே ஸோ யூ ஹேவ் டு திங்க் there is a stone formation. அந்த பெயின் வந்து it is a one of the severest form of pain. அதாவது it was compared to labor பெயினுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ அந்த சிவியரஸ்ட் பெயின் வந்து அந்த பெயின் வந்து கீழே இறங்கலாம். we call it as a radiating. இப்போ இங்கேருந்து அப்டாமின்லேருந்து கீழே இறங்குறது. அண்ட் யூரின் போகிறது கஷ்டப்படுறது, யூரினில் பிளட்டு வரலாம். இப்போ இந்த வேர்ல்டு கிட்னி டே ஒபிசிட்டி சொன்னோம் இல்லையா, ஒபிசிட்டி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் கிட்னி ஸ்டோன். ஓகே ஓகே, ஸோ வெயிட் ரிடக்ஷன், அடிக்குவேட் வாட்டர் ட்ரிங்கிங், இதெல்லாம் வந்து we can prevent the stone recurrence. ஓகே, ஸோ எல்லாருக்குமே பொதுவாக என்னன்னா நிறைய தண்ணி குடிச்சோம் அப்படின்னா ஸ்டோன் வராது அப்படின்ற மாதிரி ஒரு இது இன்னுமே நம்ம எவ்வளோதான் வந்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலுமே நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ டாக்டர் தண்ணி குடிக்கணும்? You can average on 2.5 to 3 liters நார்மல் இண்டிவிஜுவல் குடிக்கலாம். இப்போ ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு they have to drink more and depends upon their work. இப்போ ரொம்ப ஹாட் கிளைமேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, பீச்சில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் ஈஸியாக டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. ஸோ டீஹைட்ரேட் ஆகும்போது என்னாகும், இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸ் கெட் டெபாசிட்டட் இன் த கிட்னி, அதனால் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ தே ஹாவ் டு ட்ரிங்க் மோர் வாட்டர். அவங்க நிறைய தண்ணி குடிச்சாங்கன்னா தான் திரும்ப வராமல் பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சுவாமிநாதன் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க சுவாமி சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் வந்து ஆல்ரெடி டயாலிசிஸ் பேஷண்ட் சார். நான் 3 years பண்ணியிருக்கேங்க காஞ்சிபுரத்தில். நேற்று நீங்கள் ஏதோ ஆன்லைன் டயாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி, அது என்ன சார் அது? அதாவது டயாலிசிஸ் சயின்ஸில் வந்து அட்வான்சஸ் புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி புதுசாக வந்திருக்கிற ஒரு டயாலிசிஸ் மெத்தட் தான் ஆன்லைன் ஹீமோ டயாஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட ரெகுலர் டயாலிசிஸில் வந்து 4 மணி நேரம் உங்களுக்கு பண்ணி உங்களோட வெயிட்டை குறைச்சி அனுப்பி விட்றாங்க. அதில் வந்து யூஸ்வலாக நம்ம கிட்னி ஃபெயிலியரில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 3 மில்லியன் டாக்ஸின்ஸ் உடம்புல சேர வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து சின்ன சைஸில் இருக்குது, அதாவது ஸ்மால் மாலிகுலர் வெயிட்னு, அதை மட்டும்தான் அந்த டயாலிசிஸ் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணும். அந்த மிடில் மாலிகுல் அண்ட் லார்ஜ் மாலிகுல்ங்கிற பெரிய சைஸ் இருக்கிற அந்த கிட்னி ஃபெயிலியர் டாக்ஸினை வந்து அது ரிமூவ் பண்ணாது. ஸோ அதனால் இந்த புது மெத்தடில் வந்து புது மெஷின், அது உங்கள் டயாலிசிஸ் மெஷின் மாதிரியே இன்னும் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு மெஷின். அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற டயாலிசர் மாதிரி அதை விட கொஞ்சம் ஒரு பெரிய மெம்ப்ரெயின். இது தவிர இந்த மாதிரி இந்த கிளியரன்சஸ் வந்து கொஞ்சம் நிறைய நடக்கும். இப்படி நடக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டயாலிசிஸ் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பிபி நிறைய பேருக்கு குறையிறது. அந்த மாதிரி பிபி குறையாது, பசி நல்லா எடுக்கும், உடம்புல அரிப்பு, அந்த யூரிமிக் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, அந்த கிட்னி ஃபெயிலியரோட சிம்டம்ஸ் எல்லாம் நல்லா குறையும். அனீமியா, அந்த ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் நான் அதை ரெகுலராக பண்ணவங்களுக்கு தான். ஒரு நாள் ஹீமோடயாஃபில்ட்ரேஷன், ஒரு நாள் டீமோடயாலிசிஸ் மாற்றி பண்ணக்கூடாது. ரெகுலராக நீங்கள் ஹீமோடயாஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதுதான் இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஒரே ஒரு கேள்வி, ஆன்லைன் சொன்னீங்களா? அதாவது நிறைய பேர் இந்த குழப்பிட்டு இருக்காங்க. ஆன்லைன் உடனே நிறைய பேர் என்கிட்ட இந்த சொல்ல ஆரம்பித்த உடனே சொன்னாங்க, ஆன்லைன் உடனே என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கும் இன்டர்நெட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இதுதான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா அப்படின்னு கேட்டாங்க. ஆன்லைன்ல டயாலிசிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆக்சுவலாக ஆன்லைன் ஆஃப்லைன்ங்கிறது வந்து எங்களோட டயாலிசிஸில் ரெகுலர் டேர்ம். அதாவது என்ன ஆன்லைன் ஆஃப்லைன்னா, இப்போ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, நேற்றை கூட பேப்பரில் ஒரு நியூஸ் வந்தது, சடன் ப்ராப்ளம் டூரிங் டயாலிசிஸ்னு. ஆன்லைன் ஆஃப்லைன்னா டயாலிசிஸில் வந்து எப்போவுமே நிறைய தண்ணி தேவை இருக்கும், எக்கச்சக்கமான வாட்டர் ரெக்குவயர்மெண்ட். ஒரு சிங்கிள் டயாலிசிஸ் செஷனுக்கு ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 120 லிட்டர்ஸ் தேவை இருக்கும். ஸோ அந்த தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணுற மெத்தடு தான். ஒன்று வந்து ஆஃப்லைன் அப்படின்னா, அந்த கரண்ட் இல்லாமல் போனாலும் ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்கில் வச்சுட்டு அதில் இப்போ பண்ணுறது, அந்த டேங்க்கை வச்சுட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்படின்னா தென் அண்ட் தேர், அப்போவே அந்த ஆர்ஓ வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே போகும். இதோட அட்வான்டேஜ் என்ன ஆன்லைன் அப்படின்னா,
இட் இஸ் நாட் ஸ்டோர்டு. ஸோ சான்ஸ் லீஸ்ட் பாக்டீரியல் கண்டாமினேஷன், உங்களுக்கு சின்ன ஒரு கண்டாமினேஷன் கூட இருக்காது. வாட்டர் வந்து கண்டினியூஸ் சர்க்குலேஷனில் இருக்கும் அந்த யூனிட். ஆமாம், ஆன் டிமாண்ட் மாதிரி தான். அதை தான் ஆன்லைன், அதாவது ஆன்லைன்னா அந்த லைன்லேயே இருக்கும், நாட் ஆஃப்லைன். ஆஃப்லைனா ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கும், அந்த ஸ்டோரேஜாக வச்சுக்கிட்டு அது இப்போ மற்ற இடத்துல என்ன ப்ராப்ளம்னா, இப்போ பவர் சப்ளை ப்ராப்ளம், வாட்டர் சப்ளை ப்ராப்ளம் இருக்கவங்களாம் ஆன்லைன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது கண்டினியூஸாக இதில் இருக்குது, தேவை இருக்கும். ஏன்னா பவர் போச்சுன்னா போகாது அன்லெஸ் யூ ஹேவ் அ பேக்கப். அதே மாதிரி தண்ணி வரலனாலும் யூஸ் பண்ண முடியாது, கண்டினியூஸாக வாட்டர் வந்துட்டே இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஓகே, மற்றபடி ஃபேஸ்புக் லைவ் அதெல்லாம் கண்டிப்பாக இன்டர்நெட்டுக்கு எதுக்கும் சம்மந்தம். நிறைய பேர் அதான் நேற்று கேள்வி கேட்டாங்க. ஆமாம், ஆக்சுவலாக நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். திசம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு த ஷோ. திசம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், ஸோ இப்போது கிட்னி பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுனால நம்ம டூ அண்ட் டோன்ட்ஸ் பற்றி பேசலாம். இப்போ பொதுவாகவே இந்த மாதிரி கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க வந்து என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க, பேஷண்ட்ஸ் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க? என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க? முதல்ல நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுதுன்னா ஒரு 80% பீப்புளுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியவே தெரியல. ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிர்ச்சி தான் ஆவாங்க. ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து ரூமுக்குள்ளே வந்த உடனே கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், எனக்கா கிட்னி ப்ராப்ளம் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் டினையல். அதுதான் எல்லாமே சொல்லுவாங்க. அக்செப்டன்ஸ் வந்து வெரி வெரி லிட்டில் ஒன்று. ரெண்டாவது வந்து வந்ததுக்கு அப்புறமும் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மருந்து கொடுங்க உடனே எனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுங்கன்றுவாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியாது. இல்லை, நிறைய டிசீஸோட நேச்சர்னு ஒன்று இருக்குது, அது வி ஹேவ் டு அக்செப்ட் இட். அது யாருக்கு வந்தாலும் அப்படி தான், டாக்டருக்கு வந்தாலும் அப்படி தான்றதும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்லையா, அவர் அங்கே போனார் எல்லாம் ஃபுல்லாக சரி பண்ணிட்டாங்க, நீங்களும் எனக்கு சரியாக பார்த்து இதை சரி பண்ணி கொடுங்கன்னுவாங்க. ஸோ அது மாதிரி தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ். இன்னொன்று ஒரு சான்ஸ் ஆஃப் ப்ராக்ரெஷன் இஸ் தேர், அதாவது ஸ்லோ வர்சனிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வெரி ஃபியூ பீப்புள் தான் அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. மூணாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் ஷாப் பண்ணுவாங்க. இன் ஜென்ரல் நம்ம வந்த உடனே நம்ம சொன்ன உடனே இந்த மாதிரி உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்க, நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், சம்டைம்ஸ் இது வந்து தொடர்ந்து மோசமாக வாய்ப்பு இருக்குன்னு அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஒரு 3 நெஃப்ராலஜிஸ்ட்டை போவாங்க. இன் ஜென்ரல் எல்லா நெஃப்ராலஜிஸ்ட்டுக்கும் இதெல்லாம் தெரியும், பிகாஸ் வி நோ அவர் பேஷண்ட்ஸ் பிஹேவியர் இல்லையா. ஸோ அதுவும் நல்லா தெரியும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபினாமினன். இப்போவே நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிச்சிருச்சுப்போம், அதுக்கப்புறம் இவர் அங்கே வந்துட்டாரா இவர் இங்கே வந்துட்டாரான்னு. இது ரொம்ப காமன் வித் விஐபிஸ். ஓகே. அதுக்கு அடுத்து ஃபோர்த் என்ன செய்வாங்கன்னா, ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் ஒழுங்காக வருவாங்க ஃபாலோ அப்புக்கு. எவ்ரி 3 மந்த்ஸ் ஃபாலோ அப்னா ஒழுங்காக வருவாங்க. நம்ம சொன்ன மாதிரியே டயட் கண்ட்ரோலில் இருப்பாங்க, மெடிக்கேஷன் எடுத்துப்பாங்க. அப்புறம் ஒரு வருஷம் எண்டில் ஒரு ஃபெட்டிக் வரும் அவங்களுக்கு. எப்போ போனாலும் இவர் இதே தான் சொல்லுவார், இதே டெஸ்ட் பண்ண சொல்லுவார், இதே மருந்தாக எழுதி கொடுக்காரு, இதே தான் சொல்லுவார். சரி எதுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஸோ தேர் ஒன்லி த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். இது வந்து ரொம்ப காமன் எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு நடுவில். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் வராங்க 4th மந்த்லேருந்து. ஸோ நான் எனக்கும் அதே கேள்வி தான், எப்படி நீங்கள் ஒரே இதுதான் பண்ண போகிறீங்க, பட் அதான் நடுவில் சேஞ்சஸ் வரும் இல்லை. அதாவது டிசீஸ் வந்து ஒரு நேச்சர் ஆஃப் ப்ராக்ரெஷன், இண்டிவிஜுவல் டிசீசஸ் இருக்குது. ஒரு எல்லா கிட்னி டிசீஸ்க்கும் ஒரு ஃபிக்ஸட் பேட்டர்ன் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ்க்குன்னு ஒரு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஹைப்பர்டென்சிவ் கிட்னி டிசீஸ்க்குன்னு ஒரு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதாவது மாதிரி வெரைட்டி ஆஃப் கிட்னி டிசீஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இருக்குது. இன்னொன்று மெடிசன் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சயின்ஸ் கிடையாது. இங்கே வந்து எப்போவுமே 1+1 2 ஆகாது. 1+1 0வும் வரும், 1+1 3ஆகவும் வரும். ஸோ எந்த பேஷண்ட்டுக்கு எந்நேரம் எது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லவே முடியாது. ஐடியா ஆஃப் ஃபாலோ அப் என்னென்னா, நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் யூ ஹேவ் டு என்கரேஜ் தம் தட் யூ ஆர் ஆன் ட்ராக், இட் நத்திங் வில் ஹேப்பன். பட் இஃப் சப்போஸ் சம்திங் கோஸ் ராங், வி ஹேவ் டு இன்டர்வீன். தட் தேர் ஒன்லி இந்த அவர் ரோல் கம்ஸ் இன். ஏன் இது இன்க்ரீஸ் ஆகுது, எதனால் இன்க்ரீஸ் ஆகுது, என்ன காரணம்னு பார்த்து அதை சரி பண்ண முடியுமா, பழைய லெவலுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இவங்க இன்க்ரீஸ் ஆகி ஒரு வருஷம் கழித்து வந்து அப்போவே எனக்கு கூடிருச்சு டாக்டர், ஆனால் நீங்கள் வந்தால் திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வருஷம் கழித்து வந்தேன்னு சொன்னால்
ஒன்றுமே பண்ண முடியாது. பை த டைம் மோஸ்ட் ஆஃப் த கிட்னி ஃபங்க்ஷன் ஃபுல்லாக போய் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் ரொம்ப காமனாக நடக்கிறது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து நேற்று ஒரே ஒரு இது ஆக்சுவலாக நேற்று கிட்னி டே செலிப்ரேட் பண்ணாங்கல்ல, அப்போ ஒரு சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருந்தார். ஓகே ஓகே அவர் ஒரு மெசேஜ் சொன்னார். என்னன்னா, முதலாளினா முதலை ஆளுபவர், தொழிலாளினா தொழிலை ஆளுபவர், ஸோ நோயாளினா நோயை ஆளுபவராக பேஷண்ட் இருந்தால் தான் நோயை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் அப்படின்னாரு. இட்ஸ் கிரேட் மெசேஜ். ஓகே, தட்ஸ் நைஸ். புதுசான ஒரு விஷயம் நீ கற்றுக்கிட்டேன். ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நான் சுகம் பேசுகிறேன் டாக்டர் சார். டாக்டர் கிட்ட பேசலாம். ஓகே சொல்லுங்க சார். சார் எனக்கு வந்து வயது 40 வயது ஆகுது. சொல்லுங்க. 25 வயசுலேருந்து எனக்கு 33 வயசு வரைக்கும் ஸ்டோன் ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சு சார். இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு போயிடுச்சு. சரி. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொடைக்கானல்லேருந்து ஒரு பச்சைலை கொண்டாந்து கொடுத்தாங்க. சரி. அது வெறும் வயிற்றுல ஒரு வாரம் சாப்பிடணுன்னாங்க. வெறும் வயிற்றுல ஒரு வாரம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ 33 வயசுல 40 வயசு ஆகுது சார். இந்த ப்ராப்ளமே இல்லை. இது மறுபடியும் வருமா? அதாவது சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு தடவை ஒருத்தர் கல் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் 50% திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பட் நீங்கள் அந்த சாப்பிட்ட பச்சிலையை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா, நான் இன்னொரு பேஷண்ட்டுக்கும் கொடுத்து வேறு அந்த பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் கல் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? நம்ம நீங்கள் சாப்பிட்ட இதில் வந்து உண்மையிலே நமக்கு இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் பெற்ற பையனை வந்து எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம் இல்லையா? அந்த இலையை வந்து நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். எனக்கு கிடைச்சது அந்த இலையே சரியா முளைக்கும் சார். வெரி குட். விதை கிடையாது, செடி கிடையாது. செடியை மறுபடியும் பறிச்சு வச்சாலும் முளைக்காது. அந்த இலையை வந்து பழுத்த இலையை பறிச்சு போட்டு கொஞ்சம் மண்ணி மேல போட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த இலையே முளைக்கும் சார். அப்படியா? வெத்தலை பெருசுக்கு இருக்கும் சார் அந்த இலை. புளியந்தலை தோற்புக்கு கொஞ்சம் இருக்கு சார். வெறும் வயிற்றுல எதுவுமே சாப்பிடாம சாப்பிட்டோம் சார். அந்த ப்ராப்ளம்ல நானும் அந்த இலை கொடுத்து நிறைய பேருக்கு சரியா இருக்கு. வெரி குட். அதான் நீங்கள் அதை வந்து அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து ரிசர்ச் பண்ணி நம்ம உலகத்துக்கு சொன்னோம் அப்படின்னா உலகத்தில் யாருக்குமே கல் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா? இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த புளியும் கருப்பு கட்டின்னு சொல்லுவாங்க, பானகம் பண்ணி குடித்தா கல் வெளியே வந்துடும்பாங்க. அதே மாதிரி பொங்கல் பூ அப்படிம்பாங்க. பொங்கல் பூவில் அந்த ஜூஸ் எடுத்து குடித்தா வந்துடும்பாங்க. அப்புறம் இன்னொரு இது வந்து வாழைத்தண்டு பீன்ஸ் வச்சு ஒருத்தருக்கு ஸ்டோன், அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டோன் டிசீஸ் அப்படின்னு இருக்கு. நேச்சுரல் ஹிஸ்ட்ரினா தானாகவே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் எய்ம் ஆஃப் இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுறது வந்து வி ஆர் மேக்கிங் மோர் யூரின் வரும்போது அந்த ஸ்டோனை வந்து அடிச்சுட்டு வெளியே வந்துடும். தட் இஸ் த சயின்டிஃபிக் இது. இப்போ வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து இட் வில் ப்ரொடியூஸ் மோர் யூரின். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கும் போதும் வெளியே வந்துடுது. ஸோ சிலருக்கு வந்து சின்ன கல் இருக்கும், வந்துடும் மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு அனுப்பிவிடும். 3 மில்லிமீட்டர் தான் இருக்கும், பட் வரவே வராது. அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் ஸ்டோன் இருக்கும், உனக்கு வராத ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. பட் அவர் போய் இந்த நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி, சார் நீங்கள் சொன்னீங்களா கல் இருந்தால் வந்துருச்சு அப்படின்னு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ யூ ஹேவ் டு வெய் த ஆமாம், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் ஆஃப் த பேஷண்ட்னு நினைக்கிறேன். சரி, ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம் என்னோட பேர் சதீஷ், நான் மதுரையிலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க. சதீஷ், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே. ஹலோ சார். சொல்லுங்க சதீஷ். சார் ஆக்சுவலி என்னோட மதருக்கு 3 இயர்ஸாக கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சு. சரி. அவங்க வந்து இது 3 இயர்ஸாக மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எதுக்காக மெடிசன் எடுக்கிறாங்க? என்ன கிட்னி ப்ராப்ளம்? இல்லை, அவங்களுக்கு வந்து இது கிரியேட்டின் வந்து 3.5, யூரியா வந்து 122 இருந்துச்சு சார். அவங்க வந்து கண்டினியூஸாக மெடிசன் எடுத்து பார்த்தாங்க. பட் ஆனால் இதாகல. லாஸ்ட்டில் கிரியேட்டின் 7.3, யூரியா 122 வந்துருச்சு. அவங்கள வந்து டாக்டர் வந்து நீங்கள் டயாலிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு 6 மந்த் வந்து பெரிட்டோனியல் டயாலிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து லைஃப் லாங் வந்து இந்த பெரிட்டோனியல் டயாலிஸ் பண்ணிட்டு இருக்கணுமா சார்? இதுக்கு எதுவும் வேற சொல்யூஷன் எதுவும் இருக்கா சார்? அதாவது என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் அவங்களோட கிரியேட்டினின் 7ங்கும்போது தொடர்ந்து அப்படி இருந்தால் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எய்தர் டயாலிசிஸ் அல்லது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். டயாலிசிஸில் 2 ஃபார்ம் இருக்குது. ஒன்று பெரிட்டோனியல் டயாலிசிஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி வயிறில் போட்டு சுத்தம் பண்ணுறது, அது வீட்டில் வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹீமோ டயாலிசிஸ், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டயாலிசிஸ் சென்டரில் போய் பிளட்டை எடுத்து பியூரிஃபை பண்ணி அனுப்புறது, அது ஹீமோ டயாலிசிஸ். அப்படி இல்லாத ஆப்ஷன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தான்.
இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்ஸ் எண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, தொடர்ந்து 3 மாதம் டயாலிசிஸ் நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து இதை ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களால நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பேர் மயில்சாமி மேடம். டாக்டர் இருக்காங்க மயில்சாமி சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ சொல்லுங்க மயில்சாமி. சார் நான் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்க சார் எனக்கு நான் ஜேசிபி ஓட்டிட்டு இருக்கேங்க சார். சரி சார் நான் வந்து இப்போ ரைட் சைடு படுக்கும் போதுங்க சார், தூங்கும்போது ரைட் சைடு படுத்தா வலியா இருக்குங்க சார். சரி வலியா இருக்குங்க. ஒரு சைடு மட்டும் வலியா இருக்குங்க சார். இது ஒரு 3 மாசமா நான் இப்போ ஜேசிபி போட போறது இல்லைங்க சார். சரி ஒரு டைம் கொண்டு போய் செக்அப் பண்ணிட்டு வந்தாங்க சார் ஈரோட்லைங்க. கல்லெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. மறுபடியும் சார் நான் இப்போ யூரின் போகும்போது ஒரு டைம் அடைப்பு இருந்து மறுபடியும் யூரின்ல சின்னதா ஒரு கல் மாதிரி வந்துச்சுங்க சார். சரி மறுபடியும் அதே மாதிரி தான் சார் வலியா இருக்குங்க. இல்லை தான் உங்களுக்கு அந்த வலி வந்து அந்த கல்லுனால தான். நம்ம ஆர்டினரி ஸ்கேன் பண்ணால் சம்டைம் அந்த கல் இருக்கிறதே தெரியாது. இப்போ நம்ம கல் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணால் சிடி ஸ்கேன் பண்ணால் தான் 100% நமக்கு கல் இருக்கா இல்லையான்னு தெரியும். நீங்கள் சொல்கிற சிம்டம் எல்லாமே நீங்கள் ஒரு சைடில் வயிறு வலி இருந்தது வந்து கல்லுனால தான் இருந்திருக்குது. ஸோ திரும்ப வராமல் பார்த்துக்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோங்கிறது. தண்ணி நிறைய குடிச்சிட்டு ஒரு எவரி 6 மந்த்ஸ்க்கு ஒருக்கா ஆர்டினரி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். தண்ணி நிறைய குடிச்சிங்கனாலே போதும். நீங்கள் ஜேசிபி ஓட்டும் போது வெயிலுக்குள்ளே வேலைக்கு போவீங்க. ஸோ நிறைய தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். நிறைய வேர்வையெல்லாம் வந்து உடம்புல உள்ள நீர் சத்தெல்லாம் ரொம்ப குறையிறதுனால கல் உற்பத்தி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா செக்அப் பண்ணிக்குவாங்க. திரும்ப கல் வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மோகன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம். டாக்டர் இருக்காங்க மோகன் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்க மேடம். டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன் மேடம். சரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் நாங்கள் வெயில் நிற்கிறதுனால எனக்கு ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி ஸ்டோன் வந்து ஆப்ரேஷன் பண்ணேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வரைக்கும் எந்த தொந்தரவு இல்லை. எனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு ப்ரிவென்ஷனான ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர். அதாவது இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை ஒருத்தர் உடம்புக்கு ஸ்டோன் வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போ டயட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நான்வெஜ் நிறைய சாப்பிட்றதுனால, மசில் ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்றதுனால ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான்வெஜ் நிறைய சாப்பிடுவீங்கன்னா கம்மி பண்ணிக்குவாங்க. ஸ்டாப் பண்ண வேண்டாம், கம்மி பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், ஸ்பைனாக் இதெல்லாம் சாப்பிட்றதுனாலையும் ஸ்டோன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து ஸ்டோன் வந்தவங்களுக்கு. ஸோ நார்மலாக உள்ளவங்க ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட், சாக்லேட்ஸ், பெப்சி, கோக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி குடித்தனாலே போதும். அண்ட் ரெகுலர் செக்கப் ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா சின்னதாக இருக்கும்போதே நம்ம அதை ட்ரீட் பண்ணிட்டோம்னா ஃபர்தர் கிட்னி டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் சந்தியா பேசுகிறேன் மேடம், திருப்பத்தூர்லேருந்து. டாக்டர் ராம் இருக்காருமா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரிங்க சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. சார் எங்கள் அப்பாவுக்கு வந்து இப்போ 3 மந்த்ஸாக டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க சார். அவங்க இப்போ கிட்னி வேற மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் 3 மந்த்ஸாக டயாலிசிஸும் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட்டும் பண்ணின்னு இருக்காங்க. வேற டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் வந்து காட்டினது கிட்னி சுருங்கி தான் இருக்கு, ஃபெயிலியர் ஆகலன்னு சொல்றாங்க சார். இப்போ நாங்க ஆபரேஷன் அதான் லேட் பண்ணினே இருக்காங்க சார். இல்லம்மா, நீங்க யாராவது கிட்னி கொடுக்கறதுக்கு இருக்கீங்களா? டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? எங்க பாட்டி தான் தராங்க சார் கிட்னி. அவங்களுக்கு வயசு என்ன, இவங்களுக்கு வயசு என்ன, ஃபிட்டா இருக்காங்களா? எல்லா செக்கப்பையும் பர்ஃபெக்ட்டா இருக்கு சார் எங்க பாட்டிக்கு கிட்னி தரவங்களுக்கு. சரிம்மா. இல்லம்மா, வெறும் கிட்னி சுருங்கி இருக்குன்னா எதுக்கு டயாலிசிஸ் பண்ணணும்? வெறும் கிட்னி சுருங்கி கிட்னி வேலை செய்யாதவங்களுக்கு மட்டும்தான் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ஆனா நாங்க பெங்களூர் நாராயணி ஹாஸ்பிட்டல்ல பண்ணோம் சார். ஆனா அவங்க கிட்னி ஃபெயிலியர் தான் சொல்லியிருக்காங்க. நாங்க சரி ஒரு டவுட் வந்து வேற டாக்டர் கிட்ட காட்டினதுக்கு வந்து கிட்னி சுருங்கி இருக்குன்றாங்க சார்.
அவங்க இப்போ திரும்ப நாங்க போய் கேட்டதுக்கு நீங்க 21 days டேப்லெட் சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா திரும்ப கிட்னி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இல்லைம்மா, ஆக்சுவலாக என்னென்னா முதல்ல டயாலிசிஸ் இப்போ பண்ணாமல் இருக்காரா, முன்னாடி பண்ணிகிட்டு இருந்து இப்போ பண்ணாமல் இருக்காரா, இல்லை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரா? கண்டினியூவா வீக்லி 3 days பண்ணினே இருக்கோம் சார். பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்புறம் எதுக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட போய் இதை பற்றி கேட்குறீங்க? அப்படின்னா நீங்கள் இன்னொரு கிட்னி டாக்டர்கிட்ட தான், நல்ல டாக்டர்கிட்ட கேட்கணும். என்னென்னா சில நேரங்கள்லமா கிட்னி வந்து டயாலிசிஸ் ஆரம்பித்த பிறகு ஒரு பார்ஷியல் ரிவர்சிபிலிட்டி இருக்க சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டயாலிசிஸ் டிபெண்ட் ஸ்டேஜிலேருந்து அதுக்கு கொஞ்ச நாள் திருப்பி டயாலிசிஸ் இல்லாமல் இருந்து திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி பேக் டு டயாலிசிஸ் வர மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேரே நாங்கள் ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிட்னி டிசீஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது அவருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கணும்னா, அவருக்கு தொடர்ந்து டயாலிசிஸ் தேவைப்படுதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணிக்கணும். அது எப்படி முடிவு பண்ணுறது? சிம்பிளாக டயாலிசிஸ்க்கு காலையில் ஒரு டெஸ்ட் எடுத்திங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா டயாலிசிஸ் பண்ணிவிட்டு உடனே டெஸ்ட் எடுத்திங்கன்னா அது குறைவாக தான் காட்டும். அடுத்த டயாலிசிஸ்க்கு முன்னாடி காலையில் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா தொடர்ந்து டயாலிசிஸ் தேவை இருக்கிற ஸ்டேஜில் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஒன்ஸ் டயாலிசிஸ் தொடர்ந்து தேவை இருக்கிற ஸ்டேஜ் இருந்தால் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா பர்டிகுலராக லிவிங் டோனர் இருக்கும்போது அவங்க டோனர் ஃபிட்டாக இருந்தால் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது ஏற்பாடு பண்ணுறது தான் நல்லது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? டிவி வால்யூம். பம்மன்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். எனக்கு ஹெர்னியா ஆப்ரேஷன் ஆகி இன்னையோட சரியா 2 மாசம் ஆகுது. சரி. இப்போ நான் வந்து கரையில சம்மணங்கால் போட்டு சாதாரணமா உட்காரலாமா? உட்காரலாமே. ஏன் திடீர்னு இந்த டவுட் கேட்டாருன்னு தெரியலையே. இல்லையே, அவர் என்ன குதிக்கலாம், ஓடலாம், ஆடலாம், என்ன வேணாலும் 6 மாசம் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் காலிங். அடுத்த காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையில இருந்து தான் பேசுறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் சொல்லுங்க. ஏற்கனவே நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கிட்னில உப்புருக்குன்னு சொல்லி மருந்து சாப்பிட்டேன். இப்போ 6 மாசம் இருந்து இப்போ அதுக்கப்புறம் செக் பண்ணல. இப்போ என்னன்னா வலிக்குது, 2 சைடும் வலிக்குது சார். அப்போ வலிக்கும் போது லேசா ஏப்பம் வந்துச்சுன்னா அந்த வலி இல்லை, வலி இல்லாம போயிருக்கு. அதுக்கு என்ன சார் பண்றது? இல்லை, முதல்ல உங்களுக்கு வயசு என்ன, எதனால உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் தெரியல சார். இந்த மாதிரி கால் வீங்கிட்டு போய் செக் பண்ணாக்கே கிட்னி இது பண்ண சொன்னாங்க. எல்லாமே செக் பண்ணி போய் கிட்னி ஆட்டோ ஸ்கேன் எடுத்து வந்து காட்டினோம். அப்போ வந்து 4 பாயிண்ட் வந்து ரைட் கிட்ல இருந்துச்சு, உப்பு இருக்குன்னு சொன்னாங்க. லெஃப்ட் கிட்ல வந்து 5.1 உப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் செக் பண்ண நார்மல் ஆச்சு. இப்போ என்னன்னா திருப்பி அதே மாதிரி வலிக்குது சார். இல்லை, கல் இருக்குன்னு சொன்னாங்களா, உப்பு இருக்குன்னு சொன்னாங்களா? கல்லு தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஏதோ உப்பு இருக்குன்னு சொல்கிறீங்கன்றீங்க. கிரியேட்டின் அளவு எதுவும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் பண்ணல. பண்ணவே இல்லை. இப்போ கடைசியாக எப்போ ஸ்கேன் எடுத்தீங்க? இப்போ 3 மாதம் ஆச்சு சார். சரி, இப்போ நீங்கள் தொடர்ந்து வலி இருந்ததுன்னா என்ன ஸ்கேன் எடுத்தீங்கன்னு தெரியல. நீங்கள் ரெகுலராக சார் முன்னாடியே சொன்ன மாதிரி சிடி ஸ்கேன் முதல்ல எடுக்கணும். சிடி ஸ்கேன் எடுத்துட்டால உங்களுக்கு எத்தனை ஸ்டோன் இருக்குது, பெருசாக இருக்காது, ஏதாவது அடைச்சிருக்கா, கீழே இறங்கி அடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி பார்க்கணும். அதனால் புதுசாக வலி இருந்தால் அதை ஸ்கேன் போய் பண்ணுங்கள். அப்புறமா தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு த ஷோ. தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ நிறைய 2-3 காலர் இந்த கேள்வி கேட்டுட்டாங்க. தப்பாக டெஸ்ட் பண்ணிவிட்டு கல் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இப்போ நார்மலாக கிட்னி ஸ்டோன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணும்? நார்மலாக கிட்னி முதல்ல வந்து சிம்டம்ஸ்னால் ஒருத்தருக்கு வந்து பெயின் தான் மெயினாக வருது. இப்போ சைடில் பெயின் வரலாம், இல்லை யூரின் போகிறதுல ப்ராப்ளம் வரலாம். யூரின் போகும்போது எரிச்சல், வலி இருக்கிறது, யூரினில் பிளட்டு வர்றது,
அதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்குது அப்படின்னாலே ஓரளவு ஓகே ஸ்டோன் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம நார்மலாக கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் டெஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட். இப்போ எல்லா இடத்துலையுமே அவைலபிள். அல்ட்ராசவுண்ட் கிட்னிஸை பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்டோன் இருக்காங்கிறது தெரியும், சைஸ் என்னன்னு தெரியும். இப்போ வேறு சம்டைம்ஸ் அது வந்து கிட்னி டியூபில் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. இப்போ கிட்னிக்குள்ளே இருந்துச்சுன்னா we can மேக் அவுட் வித் அல்ட்ராசவுண்ட். ஓகே. இப்போ ஏற்கனவே ஒரு காலில் சொன்ன மாதிரி பெயின் இருந்துச்சு, பட் ஸ்கேன் பண்ண நார்மல், பட் எஸ் பாஸ்ட் அவுட் ஒரு ஸ்டோன், அந்த மாதிரி இருந்தால் தெரியாது. ஸோ இப்போ நம்ம 100% ஸ்டோனு தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் ஆகணும்னா சிடி ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. சிடி ஸ்கேன் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகணும். ஸோ அதனால் வந்து அது பண்ணோம் அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக ஸ்டோன் இருக்கா இல்லைங்கிற ரூல் அவுட் பண்ணலாம். ஒன்ஸ் ரூல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் யூ டிசைட் ட்ரீட்மெண்ட். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டோன் எங்கே இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, எவ்வளவு நாளாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து டிசைட்ஸ் த ட்ரீட்மெண்ட். இப்போ 3 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர் இதெல்லாம் வந்து நிறைய தண்ணி குடித்து தானாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸ்டோன் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, தென் யூ ஹேவ் டு டிசைட் ட்ரீட்மெண்ட். ஏன்னா இட் இஸ் பிளாக்கிங் த கிட்னி. ஸோ அங்கேருந்து வரக்கூடிய யூரினை பிளாக் பண்ணுது. ஸோ என்ன பண்ண, நான் தான் நார்மலாக யூரின் போயிட்டுருக்கீங்களா, நீங்கள் ஏன் பிளாக் ஆகுதுன்னு சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்பேன். 2 கிட்னி இருக்குது, இன்னொரு கிட்னிலேருந்து யூரின் நார்மலாக வரத்தான் செய்யும். ஸோ ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த மாதிரி, பட் 2 பக்கமும் ஸ்டோன் வருதுன்னு வைங்க, தென் வி ஹேவ் டு டூ இஸ் அன் எமர்ஜென்சி. ஏன்னா கம்ப்ளீட்டாக எனி டைம் இட் கேன் கோ ஃபார் ஏ கம்ப்ளீட் பிளாக். ஸோ கம்ப்ளீட் பிளாக் ஆகி போயிடுச்சுன்னா கிட்னி ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆயிரும், தென் எமர்ஜென்சி டயாலிசிஸ் பண்ணணும். ஸோ அதனால் 2 பக்கமும் ஸ்டோன் இருந்ததுன்னா உடனே பண்ணிக்கிறது நல்லது. இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால எண்டாஸ்கோப்பியாகவே ட்ரெடிஷ்னலாக முன்னாடிலாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்ததே தேவையில்லை. இப்போ எண்டாஸ்கோப்பி மூலமாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி கொடுக்குறது, இல்லை வந்து யூரின் போகிற வழியாகவே லைட் போட்டு பார்த்து ஸ்டோன் இது. இப்போ ஸ்டோனு ரொம்ப பெருசாக இருக்குது, ஈவன் 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஸ்டோன்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மேக் அ ஸ்மால் ஹோல், கீ ஹோல் மாதிரி பண்ணி ஸ்டோனை பிரேக் பண்ணி வி கேன் டேக் இட் அவுட் கம்ப்ளீட்லி. ஓகே. ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க? 41 இயர்ஸ் ஆகுதுங்க எனக்கு. ஒரு 3 கொஸ்டின் இருக்குங்க டாக்டர். சொல்லுங்க. யூரிக் ஆசிட் லெவல் வந்து எவ்வளவு வரைக்கும் இருக்கலாங்க சார்? எனக்கு 6 இருக்குங்க. கால் வந்து வீக்கம் வருதுங்க, கால் தொங்க போட்டு உட்காந்துருந்தா, அதனால தானே எனக்கு தெரியல. நான் லெஃப்ட் சைட்ல அப்டாமன்ல வலியாகுதுன்னு டாக்டர்கிட்ட போனேங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணாங்க, ஸ்கேன்ல வந்துட்டு சப்சீரோசல் ஃபைப்ராய்ட்ஸ் 2 இருக்குன்னு மட்டும் தான் வந்துச்சுங்க, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நார்மல்னு வந்துச்சுக்கிங்க எல்லாம். 2வது வலி இருந்துட்டே இருக்கா அப்பப்பன்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டப்ப எம்ஆர்ஐ பண்ணுச்சுங்க. சிடி பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனா கடைசியில் எம்ஆர்ஐ தான் பண்ணாங்க. அதுலயும் கிட்னி எல்லாம் நார்மலா தான் வந்திருக்குங்க. இது முதுகு தண்டுல வந்து ஜவ்வு விலகல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. L5 டிஸ்கம்ப்ரஸ்டு S1 நர்வும் இருக்குங்க. அதனால எனக்கு அப்டாமன்ல வலி வந்திருக்குமா, இல்ல கிட்னி நார்மல்ங்கிறது எம்ஆர்ஐல கண்டுபிடிக்க முடியாது, வேற டெஸ்ட் தான் பண்ணணும்னா எனக்கு சொல்லுங்க, நான் பாக்குறேன். அதாவது முதல் கேள்வி யூரிக் ஆசிட் லெவல். யூரிக் ஆசிட் லெவல் வந்து லேப் டு லேப் ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குமா, பட் இன் ஜென்ரல் ஃபீமேல்ஸுக்கு வந்து அப் டு 7 வரைக்கும் நார்மல்னு சொல்லலாம். பட் உங்கள் லேபில் மைனர் வேரியேஷன் 0.5 இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறதுனால ரொம்ப ஹை லெவல்னு சொல்ல முடியாது. ஸோ அப் டு 7 நார்மல் தான், உங்களுக்கு ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று யூரிக் ஆசிடோட லெவல் பொறுத்தளவில் யூஸ்வலாக டபுள் டிஜிட்ஸ் போகும்போது தான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா நிறைய யூரிக் ஆசிட் வந்து ஒரு டயட் டிபெண்ட் மார்க்கர். ஒரு நாள் நிறைய நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒரு நாள் தண்ணியே குடிக்காமல் போய் யூரிக் ஆசிட் எடுத்துட்டிங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். சார் மெடிசின்ஸ்க்கு யூரிக் ஆசிட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த டெஸ்ட்டை இன்டர்பிரட் பண்ணணுமே தவிர டைரெக்டாக நீங்கள் ஒரு நம்பரை வச்சு இன்டர்பிரட் பண்ண முடியாது சுகர் மாதிரி. 2வது கேள்வி கால் வீக்கம். கால் வீக்கத்துக்கும் யூரிக் ஆசிடுக்கும் நேர சம்மந்தம் இல்லை. அன்லஸ் ஒரு ஜாயிண்ட் அதை அஃபெக்ட் பண்ணால் தான் அது யூரிக் ஆசிடால் அந்த ஜாயிண்ட் ஸ்வெல்லிங் வரலான்னு. வெறும் ஃபீட் ஸ்வெல்லிங் இருந்ததுன்னா அது டெஃபினட்டாக யூரிக் ஆசிட் ரிலேட்டடாக இருக்க வாய்ப்பு இல்லை. மற்ற காரணங்கள் இருக்கான்னு பார்க்கணும். நிறைய உறுப்பு பாதிப்பு, கிட்னி, லிவர், ஹார்ட், லங்ஸ் எதில் பாதிப்பு இருந்தாலும் கால் வீக்கம் வரலாம். ஸோ எதில் பாதிப்பு இருக்குதுன்னு நீங்கள் ஒரு ஃபுல் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டு எதனால் கால் வீக்கம்னு உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். லோவர் அப்டாமினல் பெயின் கிட்னியால் வருமா அப்படின்னா வரலாம். பட் உங்களுக்கு மற்ற எந்த அறிகுறிகளும் இல்லாதப்ப அது வாய்ப்பு ரொம்ப குறைவு. இன்னொன்று எம்ஆர்ஐயில் ஸ்கேன் நார்மலாக இருக்குன்றீங்க. பட் எங்களுக்கு பொறுத்தளவில் என்ன சொல்கிறோன்னா, கிட்னி நல்லா இருக்குன்னு தெரியணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு யூரின் டெஸ்ட்டு. யூரினில் ப்ரோட்டீன், ஆல்புமின் ஆர் ரெட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் அதெல்லாம் இல்லையா அப்படின்றது பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு யூரியா கிரியேட்டின்ங்கிற பிளட் டெஸ்ட் எடுத்துக்கணும். இந்த ரெண்டும் நார்மலாக இருந்தது, அப்போ எம்ஆர்ஐயில் கிட்னி நார்மல்னால் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இல்லை. அப்போது நீங்கள் ஆல்டர்னேட் காஸ் ஃபார் அந்த அப்டாமினல் பெயினை நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஓகே ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து கிட்னி ஸ்டோனுக்கு உண்டான டெஸ்ட் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா யூரின் டெஸ்ட் மட்டும் பண்ணால் போதுமா, இல்லை வேறு என்ன? இல்லை, ஜென்ரலாக இது 3 டெஸ்ட் தான்மா. ஒன்று வந்து யூரின் டெஸ்ட்டு, யூரினில் ப்ரோட்டீன் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பிளட் செல்ஸு ஒயிட் செல்ஸ் லீக் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். 2வது யூரியா கிரியேட்டின்ங்கிறது பிளட் டெஸ்ட்டு. 3வது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், கிட்னியோட சைஸ் ஈக்குவலாக இருக்கா, நார்மலாக இருக்குதா, அதோட எக்கோஜெனிசிட்டி எப்படி இருக்குது, ஏதாவது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருக்கா, லைக் சிஸ்ட்டு ஆர் பிளாக்ஸ், ஸ்டோன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா. ஸோ இந்த சிம்பிள் டெஸ்ட்டு ஈவன் பெரிய இந்தியாவிலே பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்தால் கூட ஒரு 2000 ரூபாய் மேக்ஸிமம் செலவாகும். ஸோ எங்களை பொறுத்தளவு நாங்கள் திருப்பி சொல்கிறது தான், இந்த 2000 ரூபாய் செலவை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க வருஷம்னா நீங்கள் என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் செலவோட இது வந்து நாட் ஈவன் 1% கூட வராது. ஸோ எப்போவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் சொல்லிகிட்டே இருக்கோம். ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ரமணீபுரம், திருச்சி. டாக்டர் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம் நெப்ரோலஜிஸ்ட் டாக்டர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். நான் வந்து மை ஏஜ் இஸ் 77. நான் 5 years 4 months டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன், வீக்லி த்ரைஸ். மை கிரியேட்டின் லெவல் இஸ் 9, யூரியா 90. 3 டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது குறையல. இப்ப என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இப்ப டாக்டர் ஏதாவது இந்த 4 hours டயாலிசிஸ் 2 hour 3 hour குறைக்கிறது ஏதாவது புது மிஷின்ஸ் வந்திருக்கா, வெளிநாட்டுல இருந்து அது இறக்குமதி ஆகுமா என்னங்கிறது உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க தான். அதாவது 4 years பண்ணிக்கிறது 4 hours பண்ணிக்கிறதா நல்லதா? இல்லை, உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குதா என்ன இந்த 4 hours பண்ணுறப்ப? இல்லை, 4 hours ஏஜ் ஃபேக்டர் ஒன்று. அந்த பிபி குறையிறது 170க்கு போவேன், 120 110க்கு வந்துடும். அது மாதிரி கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது யூரின் அவுட்புட் இருக்கா, சுத்தமா இல்லையா? இல்லைன்னு சொல்லிட்டார் டாக்டரு. அதான் வேற ஏதாவது மிஷின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இருந்தாங்கன்னா சௌகரியமா இருக்குமே, அதான் கேட்டேன். இல்லை, அதாவது இந்த ஒரு விஷயம் ஸ்டாண்டர்ட் வேர்ல்டு ஓவர் வந்து வாரம் 3 டயாலிசிஸ் 4 hours. அதாவது அதை நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா, யூஸ்வலாக 12 hours per week அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களால் 3x4 பண்ணலைன்னா 2x6 கூட பண்ணலாம். அது உங்களால் முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஷார்ட் டெய்லி டயாலிசிஸ் இருப்பாங்க, 5 days a week கூட, ஆர் 4 days a week 3 hours நீங்கள் பண்ணலாம். எங்களோட எய்ம் என்னென்னா, நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 12 hours a week நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஹைப்ரிட் வெர்ஷனெல்லாம் பண்ணலாம். இன்னொன்று, அதாவது அட்வான்ஸ்டு கொஞ்சம் மெம்பரைன்ஸ்லாம் வந்திருக்கு. அதாவது ரொம்ப ஹை ஃப்ளக்ஸ் டயாலிசிஸ்னுவாங்க. இன்னொன்று நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஹீமோ டயாஃபில்ட்ரேஷன். இதிலலாம் வந்து கிளியரன்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் எல்லாமே வந்து ஒரு எல்லாருக்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட்டு கொஞ்சம் ரெசிடுவல் ஃபங்க்ஷன் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக 3 hours பண்ண முடியும் இந்த மாதிரி ஹைப்ரிட் ட்ரீட்மெண்ட்டில். பட் அகெயின் இது வந்து அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன் தான் பண்ண முடியுமே தவிர எல்லாருக்கும் பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய போல்ட் ஸ்டேட்மெண்ட் என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அகெயின் ரொம்ப ஃபர்தர் அட்வான்சஸ் லைக் நீங்கள் பேப்பரில் தான் படித்ததை வச்சு தான் கேட்குறீங்க, வியரபிள் ஆர்டிஃபிஷியல் கிட்னி வந்துடுச்சா, அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிட்னி லேபில் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னா, இதெல்லாம் இப்போ தான் வந்து கிளினிக்கல் டெஸ்டிங்க்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மினிமம் 5 to 8 வருஷம் ஆகும் நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வர்றதுக்கு. அது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரானே கண்டுபிடிக்கிறதுக்கே 5 to 8 வருஷம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம இது இப்போ இருக்க ஸ்டாண்டர்ட் டயாலிசிஸில் இருக்கிறது தான் நல்லது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தனலட்சுமி, டெல்லியிலேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் கேட்கலாம். 1.5 year, that is in 2015, UTI வந்து கண்டுபிடிச்சாங்க. அல்ட்ராசவுண்ட் பண்ணாங்க, நோ ஸ்டோன். மார்டிஃபர் அண்ட் யூரிஸ்பாஸ் they have prescribed. After 1.5 year, last month ஸ்கேன் பண்ண போது 7 mm ஸ்டோன் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அது போன மாசம் ரிமூவ் பண்ணாங்கங்க. ஆனாலும் அந்த யூரின் போகும்போது இருக்கிற வலி இன்னும் போகவே இல்லை. எப்போ 1.5 months முன்னாடி பண்ணதா? ஆமாங்க. யூரின் போகிறது எனக்கு யூரின் ஸ்டோன்னால எந்த பாதிப்பும் இல்லாம இருந்தது. எனக்கு வந்து டியூப்ளக்ஸ் யூரிட்டர்னு சொன்னாங்கங்க. சரி.
ஆனா அந்த யூரின் போகும்போது வலிக்கிறது, அந்த அடிவயிறு வலிக்கிறது எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. அந்த யூரின் போகும்போது வலி மட்டும்தான் இருந்திருந்தது எனக்கு. ஓகே. இப்போ அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது ஸ்டெண்ட் வச்சிருந்தாங்களா? இல்ல ஸ்டெண்ட் எல்லாம் வைக்கல, அப்படியே எடுத்துட்டாங்க. அப்படியே எடுத்துட்டாங்க. ஆமாங்க. திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? திரும்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், நோ ஸ்டோன், ஒண்ணுமே இல்லை. ஓகே. ஆனா அந்த யூரின் போகும்போது தான் வைல் ஸ்டார்டிங் யூரினேட்டிங் அப்பதான் வலிக்குது. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் அந்த வலி அப்படியே இருக்கும். எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 62. 62. ஸோ யூரின் போகிறதுல இப்போ யூரின் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அப்போ போன உடனே வந்துடுதா இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணுமா? வெயிட் எல்லாம் பண்ண வேணாம். பிளாடர் ஃபுல்லா இருந்தனா இமிடியேட்டா வந்துடும். இது ஸ்பீடாக வருமா ஸ்லோவாக வருமா? ஸ்பீடாக தான் வரும். நல்ல ஸ்பீடாக வரும். சம்டைம்ஸ் அது யூரோப்ல டெஸ்ட் கூட எடுத்தாங்க, எவ்ரிதிங் இஸ் நார்மல். நார்மல். No uric acid, nothing, no creatinine, nothing is there. Then we have to do endoscopy and ஒன்று ஒரு தடவை பண்ணி பார்த்துறது நல்லது. ஏன் வலி வருது அப்படின்னு சிஸ்டாஸ்கோப்பி ஒரு தடவை பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி பேசலாம். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் டாக்டர் அண்ட் பேஷண்ட் ரெண்டு பேருமே? டாக்டர் ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது வந்து என்ன சொல்கிறது, எல்லா ஒரு டாக்டரோட லைஃப்லையும் நாங்கள் ஒவ்வொரு வாட்டி சொல்கிற மாதிரி இட்ஸ் லைக் அ டெலிவரி, ஒரு ப்ரெக்னன்சி வித் டெலிவரி மாதிரி. திங்ஸ் கேன் கோ ராங் எனி டைம் அண்ட் வி ஹேவ் டு பி ஆன் த எட்ஜ். ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை யூஸ்வலாக சொல்லுவாங்க நெஃப்ராலஜியில் கம்யூனிட்டியில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் நெஃப்ராலஜிஸ்ட் வந்து ரொம்ப குறைவுன்னு. ஏன்னா இட் ஆக்சுவலி கம்பேரிட்டிவாக டிரான்ஸ்பிளான்ட் நெஃப்ராலஜிஸ்ட் வர்சஸ் நான் டிரான்ஸ்பிளான்ட் நெஃப்ராலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேனே ஒரு 2 to 3 years லெஸ் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட் நெஃப்ராலஜிஸ்ட். ஏன்னா அந்த டே டு டே ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கு யூ ஹேவ் டு பி மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் பேஷண்ட் எண்ட். ஒன்று வந்து இதுவும் வந்து அனதர் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு ரொம்ப அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. என்னென்னா they think that transplant பண்ண உடனே எல்லாமே will back to be normal in no time அப்படின்னு. யூஸ்வலாக நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேசிக் மெடிக்கல் நாலேஜ் அவங்களுக்குலாம் இருக்கிறதுனால they will accept things as such. இதுதான் சயின்ஸ் தான். நம்ம what we practice is what science says. It is not different from for me or for him. So we follow certain protocols. அதுபடிக்கு நாங்கள் the process-ஐ we'll take care of it. But the end result வந்து it's not in our hand. So patients ஃபிட்டாக இருக்காங்களா மெடிக்கலாக அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பார்ப்போம். ஸோ ஃபிட் பேஷண்ட் இஃப் தே ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் இட் வில் கோ வெல். ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு நேற்று வேர்ல்ட் கிட்னி டேங்கிறதுனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கிட்னியை பற்றி நாங்கள் இப்போ உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் ஷோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.